சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இங்கே கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா மடங்கை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. எப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்களேன், ஏ என்பவர் பிஐ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்கை பேஸ் பண்ணி கேட்டுட்டு அதில் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே நேரத்தில் ஏ மட்டும் தனி எத்தனை நாளில் செய்வார், பி மட்டும் தனி எத்தனை நாளில் செய்வார், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றத ஒரே ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டுப்பா. ஸோ நம்ம முதல் இந்த கேள்வியிலேயே போயிடுவோம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பாரு எனில் இருவரும் இணைந்து இந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க. 8th நியூ புக்கு 2022 3 எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை அழகாக எழுதிடுவோம். முதல்ல இங்கே பாருங்களேன், ஏ பி அப்படின்னு இருக்காங்களா. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, 2 பேர் ஏவும் பியும் சேர்ந்து அப்படின்றதால ஏ பிளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 2 நம்பர்கள் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, இப்போ உதாரணத்துக்கு ஏ பி ஏ பிளஸ் பி அப்படின்றத கான்ஸ்டண்டாக எழுதிக்கங்க. ஓகேவா? இதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து மடங்குல கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்களேன், ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். அதாவது இதை எப்படி சொல்லலாம், நல்லா கவனிங்க. ஏ என்பவர் எப்படிப்பட்டவர்னா பிஏ கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நான் நம்பராக எழுதணும் அப்படின்னா ஒரு நேரத்தில் பி வந்து ஒரு வேலையை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் பி வந்து ஒரு வேலையை செஞ்சால் ஏ வந்து 3 வேலையை செய்வார் அதே நேரத்தில். கரெக்டா? இந்த மடங்கை நான் இப்படி எழுதிக்கிட்டேன். நல்லா புரியுதா பாருங்க. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், பிக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். இது நம்பர் வந்து 4 நம்பர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு நேரத்தில் பின்றவர் ஒரு வேலையை முடிச்சா ஏன்றவர் அதே நேரத்தில் 3 வேலையை முடிப்பார். கரெக்டா? கரெக்ட். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஏன் இங்கே 3 இங்கே ஏன் 1 வச்சுன்னு? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏ கிட்ட ஒரு 3 இருக்குது, பி கிட்ட 1 இருக்குது, அதை கூட்டி 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 1 4 இதெல்லாம் மடங்க குறிக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா 24 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பிக்கு மட்டும் டேட்டை கொடுத்துருக்காங்க, ஏவுக்கும் ஏ பிளஸ் பிக்கும் ஏவும் பி சேர்ந்து நமக்கு கொடுக்கல. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பி மட்டும் 24 நாளில் முடிப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மடங்குல இருக்கு பாருங்க, 3 1 4, இதை நான் ரேஷியோவா மாத்திர போறேன். நான் ரேஷியோவா மாத்திட்டா கணக்கு ரொம்ப ஈஸிங்க. புரியுதா? இப்போ எப்படி சார் ரேஷியோவா மாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இந்த 3 1 4 அப்படின்றதெல்லாம் மடங்கை குறிக்குது. இதை நான் ரேஷியோவா மாற்றணும்னா ஏவுக்கான பங்கை கண்டுபிடிக்கணும். பங்குன்னா ரேஷியோ. சரிங்களா? கண்டுபிடிக்கணும்னா ஏ கிட்ட இருக்கிற அந்த ஏவை வரல வச்சு மறைச்சிங்க. ஏ கிட்ட இருக்கிற 3ஓட சேர்த்து நல்லா கவனிச்சுக்கணும். ஏவோட பங்கு நான் கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரல வச்சு மறைச்சிக்கணும். அது கீழே இருக்கிற 3 வேல்யூஸ் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்கிங்க. 1 4 தெரியுது, அப்போ ஒரு நாள் 4 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 4 போட்டு ரேஷியோ வச்சுங்க. அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப ஈஸி. அடுத்தது இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ விரல வச்சு மறைச்சிக்குங்க. அது கூட இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்கிங்க.
3 4ன்ற நம்பர் தெரியுது கரெக்டா. ஸோ முன்னாங்கு 12. அப்போ இந்த இடத்துல பிக்கு எதுவோ 12 அப்படின்னு போட்டு ரேஷியோ வச்சுங்க. இப்போ நான் ரேஷியோவாக மாற்றிட்டு இருக்கேன் சரியா. நெக்ஸ்ட் இப்போ ஏ பிளஸ் பி அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஏ பிளஸ் பியை விரலை வச்சு மறைச்சிக்கோங்க. அது கூட இருக்கிற நம்பரையும் சேர்த்து மறைச்சிக்கோங்க. மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. 3 1 தெரியுது, ஓர் 3. அப்போ ஏ பிளஸ் பி வந்து 3. அவ்வளோதாங்க. இப்போ 4:12:3 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சுருக்க முடியாது கரெக்டா, அப்படியே வச்சுக்கிட்டேன் சரிங்களா. ரைட். இப்போ இந்த மாதிரி பங்கு நான் அதாவது ரேஷியோ மாத்திட்டேன் இல்லையா. இப்போ எப்படி சொல்லலாம்னா ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நல்ல கவனிங்க, ரொம்ப ஈஸி. இதோட நிறுத்திட்டு இப்போ அப்படியே கொஸ்டின் அனுப்புவாங்க. கொஸ்டின் அனுப்போனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பாரு. அப்போ பி வந்து பாத்தீங்கன்னா 24ன்ற நம்பரை வச்சிருக்காரு. ஓகேவா. இப்போ நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அதாவது பி கிட்ட 12 பீஸ் இருக்கு, அந்த 12 பீஸ் தான் 24 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். புரியுதா பாருங்க. ஸோ இப்போ பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. பி கிட்ட நான் முதல்ல சொல்லிட்டு ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, பி கிட்ட 12 பீஸ் இருக்கு, ஏ பிளஸ் பி கிட்ட வந்து 3 பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் கேக்கு. அதில் பி கிட்ட வந்து 24 ரூபாய்க்கு கேக் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி வச்சுங்க. புரியுதா. ஸோ அப்போ 24 ரூபாய்க்கு கேக் வச்சிருக்காங்கன்னா பி கிட்ட 12 பீஸ் இருக்கு. அப்போ 12 பீஸ் 24 ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதா. ரைட்டுங்க. இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், பி கிட்ட இருக்கிற ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஒரு பீஸோட ரேட்டு அப்படின்னு கேட்டா இப்போ நீங்களே சொல்லுங்களேன். 12 பீஸ் 24 ரூபாய். அப்போ ஒரு பீஸ்னா அந்த 12 அப்படியே கீழே வகுத்துருங்க, ஒரு பீஸா மாறிடும். அப்போ ஓர் 12 ஈர் 24, அப்போ 2 ரூபாய். ஒரு பீஸ் 2 ரூபான்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு. அப்போ ஒரு நாள் 4 இருந்தாங்க 8 நாள்ல ஏ முடிச்சிடுவாரு, முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வந்து 3 பீஸ் வச்சிருக்காங்க. ஒரு பீஸ் 2 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஓர் 3 ஈர் 6. அப்போ இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ பாருங்க, நான் முடிச்சிட்டேன் கணக்கு. ஏ மட்டும் தனியா 8 நாள்ல முடிப்பாரு, பி மட்டும் தனியா 24 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள்ல முடிப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். ஒரே ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸி. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, இருவரும் இணைஞ்சு அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. 2 பேர் இணைஞ்சு 6 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்க, நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. இது வந்து ஷார்ட்கட்லேயும் ரொம்ப சூப்பரான ஷார்ட்கட். ஏன்னா ஒரே ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், ஏ பி ஏவும் பியும் சேர்ந்து எல்லாத்துக்கும் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். 100% கரெக்டாகவே வரும். புரியுதுங்களா சார்? புரியுற மாதிரி தான் சார் இருக்கு, ஆனால் புரியல சார் அப்படின்னு சிலருக்கு தோணுச்சுன்னா அடுத்த கேள்வி பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கலாம். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது 8th நியூ புக்லையும் 2022 குரூப் 8 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அமுதா ஒரு வேலையை 18 நாள்ல நெய்வாங்க. அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள்ல நெய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அமுதான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சேலை நெய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு சேலையை 18 நாள்ல அசால்ட்டாக நெய்ச்சி கொடுத்துருவாங்க, பட்டு சேலையை. ரைட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அமுதாவை விட 2 மடங்கு திறமசாலிங்க, வேகமாக நெய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து அந்த சேலையை நெஞ்சா எத்தனை நாள்ல பட்டு சேலையை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 2 மடங்குன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம தெளிவாக எழுதணும். என்னன்னா முதல் பாருங்க, நான் இதில் முதல் அஞ்சலி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அஞ்சலி. அடுத்தது அமுதா. அமுதாவா? ரைட்டு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அஞ்சலி ப்ளஸ் அமுதா அப்படின்னு எழுதிக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி
மடங்கு பேஸ் பண்ணி கேட்டாவே இப்போ ஏபி அப்படின்னு கொடுத்தா ஏபி A+Bன்னு போட்டுக்க சொன்னேன். இப்போ அஞ்சலி அமுதா 2 பேர் இருக்கா, அப்போ அஞ்சலி தனியா வைங்க, அமுதாவை தனியா வைங்க. நெக்ஸ்ட் அமுதாவையும் அஞ்சலியும் அந்த பக்கம் கூட்டி வச்சுங்க. 3 காலம் ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் போடணும், தெளிவா பாருங்க. இது முதல் மடங்கு இருக்கும், அதை பாருங்க. இங்க பாருங்க, அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமசாலி. யாரு திறமசாலி? அஞ்சலி அமுதாவை விட. அப்போ அஞ்சலி தான் திறமசாலி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அஞ்சலி அமுதாவை விட அஞ்சலி தான் திறமசாலி 2 மடங்கு. கரெக்டா? கரெக்ட். அப்ப இங்க நான் நம்பரா எழுதணும், கணக்கு ஈஸியா போட. அப்போ அமுதா ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா, அதே நேரத்துல அஞ்சலி 2 வேலையை செய்வாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ 4 மடங்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமுதா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சா, அஞ்சலி அதே நேரத்தில் 4 வேலை செய்வாங்க. ஸோ என்ன மடங்கு சொல்கிறாங்களோ அதை நம்பர் போட்டுக்கிட்டேன். ஓகே, தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ அமுதாவையும் அஞ்சலி கூட்டிங்க 2 1 கூட்டினா 3ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த அஞ்சலி கிட்ட 2, அமுதா கிட்ட 1, அஞ்சலி பிளஸ் அமுதா கிட்ட 3 அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த நம்பர்லாம் மடங்க குறிக்குது. மடங்கு வச்சுட்டு கணக்கு போடுறது சிரமம், இந்த மாதிரி பிரிக்க. ஏன்னா நம்ம கேக் சாப்பிட்டுட்டு ஈஸியாக போடலாம். அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ரேஷியோவாக மாற்றிட போகிறேன். இதான் ஒர்க்கு. ரேஷியோவை மாத்திரம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இப்போ நான் அஞ்சலியை கண்டுபிடிக்கணும்னா அஞ்சலியை விரலை வச்சு மறைச்சிக்குங்க. அது கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் சேர்த்து மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் தெரியுதோ அதை பிரிக்குங்க. ஓர் 3 3 1 3 தான் இருக்குது இல்லையா? அப்போ ஓர் 3 3, அப்போ 3 ரேஷியோ. இப்போ நான் இதை ரேஷியோவை மாத்திட்டேன், அதனால 2 டாட் வச்சுக்கலாம். சரிங்களா? ரேஷியோவை கன்வெர்ட் பண்றேன். கரெக்டா? ரைட். இப்போ அடுத்தது அமுதாவை கண்டுபிடிக்கணும். அமுதாவை விரல வச்சு அப்படியே மறைச்சிக்குங்க. கூடவே அதுக்கு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. ஈர் 3 6, 2 3 தானே தெரியுதே. ஈர் 3 6, அப்போ இந்த இடத்துல 6 ரேஷியோ. 2 டாட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அஞ்சலியும் அமுதாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த அஞ்சலி அமுதா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கை வச்சு மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு வேற என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. ஓ 2 2 அப்படின்னு வரும். அந்த 2 இங்க எழுதிங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. 3:6:2 அப்படின்ற ஒரு ரேஷியோ வந்துருச்சு. சப்போஸ் இந்த நம்பர் ஏதாவது சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சுருக்க முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அஞ்சலி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, அமுதா கிட்ட 6 பீஸ் கேக் இருக்குது, அஞ்சலி மற்றும் அமுதா சேர்ந்து 2 பீஸ் கேக் வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்கா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்லயே பாருங்க, அமுதா ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமுதா கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு? 6 பீஸ் இருக்குங்க. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 6 பீஸோட விலை 18 ரூபாய். சூப்பர். இப்போ 6 பீஸோட விலை எனக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? அமுதா பிளஸ் அஞ்சலி கிட்ட 2 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? அமுதா கிட்ட 6 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? இதுல அமுதா கிட்ட இருக்கிற 6 பீஸ் 18 ரூபான்னு தெளிவா சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? சூப்பர். அப்போ 6 பீஸ் 18 ரூபான்னா எனக்கு ஒரு பீஸா மாத்திட்டா கணக்கு ரொம்ப ஈஸி. அது எப்படி சார் மாத்தலாம்னா, இந்த 6 அப்படி இங்க வகுத்துருங்க, அதான் ஒரு பீஸ். 1 6 6 2 6 12 3 6 18. அப்போ ஒரு பீஸோட விலை 3 ரூபாய். முடிஞ்சிருச்சு. தெளிவா புரியுதுங்களா? சூப்பர். அப்போ ஒரு பீஸ் 3 ரூபான்னா அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்கு, அதோட 3 பெருங்க, 3 9. சூப்பர். அப்போ அஞ்சலி மட்டும் செஞ்சா 9 நாள்ல முடிச்சிருவாங்க. அமுதா மட்டும் செஞ்சா அதுல கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 18 நாள்ல முடிப்பாங்க. அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா, அவங்க கிட்ட 2 பீஸ் இருக்கு, ஒரு பீஸோட விலை 3 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 1 3 3 ஈர் 3 6. அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, எல்லாமே முடிச்சிட்டேங்க. 3 பேர் ஒரே மெத்தட்ல கொண்டு வந்துட்டேன்னா, இப்ப அஞ்சலி 9 நாள்ல முடிப்பாங்க, அமுதா 18 நாள்ல முடிப்பாங்க, அமுதாவும் அஞ்சலியும் சேர்ந்து 6 நாள்ல முடிப்பாங்க. இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சிருச்சு. இங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, அந்த சேலையை இணைந்து, இருவரும் இணைந்து. ஸோ 2
ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாள்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா இம்புட்டி ஈஸியா இருக்குதே. இப்ப தெளிவா புரிஞ்சிடுச்சா? சூப்பருங்க. இந்த கணக்குலயே கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. எப்படி? அடுத்த கணக்கு பாருங்க, சூப்பரா இருக்கும். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா இதுல ட்விஸ்ட் வச்சு கேட்குறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, இந்த இடத்துல தனியா ஒருத்தருடைய மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் படிக்கிற புரியும் பாருங்க. அப்படிங்கப்ப என்ன இது இத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஆனவர் பி ஆனவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் காண்க அப்படின்னு நியூ புக்ல 2022 ஒரு 3 எக்ஸாம் 4 எக்ஸாம்ல பாரு 7/1/2024 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிப்பா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா மடங்கு தான் இருக்குது. ஏ ஆனவர் வந்து பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமா வேலை செய்வாருன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. இப்போ அடுத்து இது என்னன்னா அவரால்னா இப்போ பாருங்களேன், ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் ஏ வந்து பிஏ கம்பேர் பண்ணா 3 மடங்கு வேகமா வேலை செய்வாரு. அவரால் அந்த வேலையை அவர்ன்றது ஏவை தான் குறிக்கும். ஏன்னா ஏ ஆனவர், அப்போ அவரால் போது ஏ வந்து அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் கம்மியா செய்வார். இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த இடத்துல எனக்கு பியோட மதிப்பும் கொடுக்கல, ஏவோட மதிப்பும் கொடுக்கல, ஏ பிளஸ் பியும் கொடுக்கல, ஜஸ்ட் கம்பேரிசன் தான். அவர்ன்றது ஏவை குறிக்குது. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி எத்தனை நாள் செய்வாரோ அது எனக்கு தெரியாது, ஆனால் பி செய்யறத விட 24 நாள் கம்மியாவே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு ஏ சொல்றாரு. என்ன தனாவட்டு பத்தி அவருக்கு இருக்கட்டும், அவருக்கு திறமச்சாலைன்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி டைப் கேட்டுட்டாங்கன்னா இப்போ நம்ம ஷார்ட்கட்டே பர்ஃபெக்டாக வரும். சொல்கிறேன், கவனிச்சுங்க. சரிங்களா? குழப்பமே வேணாம். இந்த அவர்னா சார் நான் வரலாம் சார் அப்படிலாம் நீங்கள் குழப்ப வேணாம். ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம ஷார்ட்கட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ரைட். முதல்ல இங்கே பாருங்க, ஏ பி ஏ பிளஸ் பி. ஓகேவா? இதான் கொடுத்துருக்கேன், அதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு திறமசாலி. ஏ தான் திறமசாலி. அப்போ இது எப்படி சொல்லலாம்? பி வந்து ஒரு வேலையை ஒரு நேரத்தில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஏ வந்து 3 வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 3 1 கூட்டினா 4ன்னு வரும். சரிங்களா? இந்த ஃபார்மேட் எழுதுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த 3 1 4 அப்படின்றது வந்து மடங்கு தான் குறிக்குது. இந்த மடங்கு வச்சுட்டு கணக்கு போட முடியாது. இதை நம்ம ரேஷியோவாக மாற்றிடணும். அது எப்படி சார் ரேஷியோவாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெரி சிம்பிள். அதாவது ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா ஏவை நான் கண்டுபிடிக்கணும். ஏவுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரல வச்சு மறைச்சிங்க. அது கூடவே இருக்கிற 3ஐயும் சேர்த்து மறைச்சிக்கங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்கிங்க. ஒரு 4 இருக்குது, அப்போ ஒரு நாள் 4 அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ 2 டாட் வச்சுங்க, அதாவது ரேஷியோ. நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு அது கூட இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு என்ன நம்பர் தெரியுதோ மீதி அந்த நம்பரை பெருங்க. 3 4 3 12 அப்படின்னு இருக்குது, அதை இப்படி போட்டுங்க. நெக்ஸ்ட் 2 டாட் வச்சுங்க, இது ரேஷியோ. அடுத்தது ஏ பிளஸ் பி நான் கண்டுபிடிக்கணும்னா அதை அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க. 4 ஏ பிளஸ் பி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருங்க. 3 1 இருக்குது, ஓர் 3 3 அப்படின்னு வரும், அதை இப்படி போட்டுங்க. அவ்வளோதாங்க. 4:12:3 போட்டாச்சு. மேபி இது இன்னும் சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சுருக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது இப்போ எப்படி சொல்லலாம்னா கேக் மாதிரி சொல்லலாம். ஏ கிட்ட 4 பீஸ் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் இருக்குது, ஏ பிளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குதுப்பா. சூப்பர். இப்போ என்னன்னா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 12 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இதாங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ பி மட்டும் தனியாக எத்தனை செய்வார், ஏ மட்டும் தனியாக எத்தனை செய்வார்னு ஒரு சிங்கிள் பர்சனோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? கரெக்ட். ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பாருங்க, அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் குறைவாக எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஏவுக்கு பிக்கு கம்பேரிசன் தான் கொடுத்துருக்காங்க. குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும்.
நீங்கள் இந்த இடத்துல ஏ எனக்கு புரியல, பி புரியல, அதெல்லாம் வேணாம். இந்த இடத்துல ஒரு டேட்டை கொடுத்துட்டு குறைவாக முடிப்பாருன்னு சொல்லிட்டாவே இந்த ஏவையும் பியும் கழிச்சு அப்படியே கழிச்சுங்க. குறைவுனா கழிங்க, மேபி கூடுதல் அப்படின்னு சொன்னா கூட்டிங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 12ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 12ல் 4 போனால் 8ன்னு வரும். ஓகே, மைனஸ் கிடையாது, மைனஸ் கழிச்சுக்கிட்டேன். அப்போ 8 பீஸ் தாங்க 24, அவ்வளோதாங்க. புரியுதா பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி 24 நாள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸையும் பி கிட்ட இருக்கிற 12 பீஸையும் கழிங்க. 12ல் 4 போனால் 8ன்னு வரும். சரிங்களா? மைனஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல -8 சார்லாம் கேட்காதீங்க, ஜஸ்ட் கழிக்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போ 12ல் 4 போச்சுன்னா 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் 24, அவ்வளோதான். இதான் ஸ்டெப்பு. ஓகேவா? இந்த மாதிரி குறைதல்னு சொல்லிட்டாங்கன்னாவே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ 8 பீஸ் 24 ரூபாய். எனக்கு ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா 4 பீஸ் 12 பீஸ் 3 பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 8 அப்படியே இங்கே வகுத்துருங்க. சரிங்களா? அப்போ 1 நாள் 4, 2 8, 3 12, 4 16, 5 20, 6 24. இந்த 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ ஒரு பீஸோட விலை 3 ரூபாய். பார்த்தீங்களா? அப்போ ஒரு பீஸ் 3 ரூபாய்னா ஏ கிட்ட 4 பீஸ் இருக்கு, 4 12. அப்போ ஏ மட்டும் தனியாக 12 நாளில் முடிப்பார். நெக்ஸ்ட் பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் 3 ரூபாய். அப்போ 12 பீஸ் என்ன? 12 24, 24 ஒரு 36, 36 நாட்களில் பி முடிச்சிடுவாரு. அடடா. இப்போ ஏன் பிஎஸ் சேர்ந்து பார்த்துருவோம். ஏன் பிஎஸ் சேர்ந்து 3 பீஸ் இருக்கு, ஒரு பீஸோட 3 ரூபாய். அப்போ 3 9 நாள், அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். ஏ மட்டும் தனியாக 12 நாளில் முடிப்பார், பி மட்டும் தனியாக 36 நாளில் முடிப்பார், சி மட்டும் தனியாக சி இல்லைல்ல ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 9 நாளில் முடிப்பாங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அச்சுடுங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இருவரும் இணைந்து, ஆமாம் இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. இருவரும் சேர்ந்துனா 9 நாளுங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏ மட்டும் தனியாகவும் கேட்கலாம். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். ஏ மட்டும் தனியான்னு கேட்டாங்கன்னா 12 நாளுங்க, பி மட்டும் தனியாக கேட்டால் 36 நாளுங்க. சின்ட்டேன். ஏ ப்ளஸ் பி மட்டும் கேட்டாங்கன்னா, ஏ 2 பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா 9 நாள். ஹவுனா சி வந்துடுது. என்னடா இது? ரைட்டுங்க. அடுத்தது 270வது கேள்விக்கு போயிடுவோம். சரிங்களா? வாங்க, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இதே மாடல் தான். ஒரு வேலைக்காரர் ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர் மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க கேட்கறது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம், பட் ஒரே நேரத்தில் நம்ம 3 பேரும் கண்டுபிடிச்சாதான் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, இதில் பி மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள்னு கேட்டாங்க. அடுத்த கேள்வியில் ஏ மட்டும் தனியானு கேட்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம 3த்தையும் ஒரே மெத்தேட் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஈஸியாக போட முடியும். கரெக்டா? கரெக்டுப்பா. அப்போ என்ன பண்ணலாம்? ஏ பி ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இந்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் எழுதிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாருங்க, மடங்கு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி? ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரர். அப்போ பி வந்து ஒரு வேலையை ஒரு நேரத்தில் முடிச்சாருன்னா அதே நேரத்தில் ஏ 3 வேலையை முடிப்பார். அதென்ன சொல்லியிருக்காங்க? 2 மடங்கா 3 மடங்கா பார்த்துருவோம். தோருக்கு பாருங்க, 3 மடங்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வேலையை முடிச்சிடுவார். இப்போ நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பி. ஏ கிட்ட 3, பி கிட்ட 1, 4 கூட்டினா கரெக்டா? இப்போ 3 1 4 அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மடங்கு குறிக்குது. இதை நம்ம ரேஷியோ மாற்றிக்கணும். ரேஷியோ மாற்றினா நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவை வரல வச்சு அப்படியே மறைச்சிங்க, அது கூட இருக்கிற நம்பர். மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. 1 4 தெரியுது, அப்போ ஒரு நாள் 4 அப்படின்னு வரும், அதை இங்கே போட்டுங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடினா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க. மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. 3 4 தெரியுது, 3 12 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிக்கணும். அப்படியே அந்த ஏ ப்ளஸ் பி அந்த நம்பரை மறைச்சிங்க, மீதிக்கிற நம்பரை பெருங்க. 1 3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 3 போட்டுருங்க. இப்போ இது எல்லாம் ரேஷியோ. சரிங்களா? 4:12:3. மேபி இது சுருக்க முடியாது, சுருக்கணும், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கணும். சுருக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இது எப்படி சொல்லலாம்? ஏ கிட்ட 4 பீஸ் கேக் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் கேக் இருக்குது, ஏ ப்ளஸ் பி கிட்ட 3 பீஸ் கேக் இருக்குது. அப்போ ஏ கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 12 பீஸ் எவ்வளோ, ஏ ப்ளஸ் பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா மேட்ரு முடிஞ்சிருச்சு.
இப்போ இதுக்கு ஏதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்க பாருங்க, பிஐ விட 10 நாள் குறைவாக, இந்த மாதிரி 10 நாள் குறைவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ குறைவு தானே சொல்லியிருக்காங்க, அதிகம்னா கூட்டிக்கணும், குறைவுன்னா கழிச்சுக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ கிட்ட இருக்கிறதையும் பி கிட்ட இருக்கிறதையும் கழிச்சுக்கிறேன். 12ல் 4 போனால் 8ன்னு வரும். அப்போ 8 பீஸ் 10 ரூபாங்க. அப்போ 8 பீஸ் 10 ரூபான்னா ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டா 4 பீஸ் 12 பீஸ் 3 பீஸ் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணுறேன், 10/8, அந்த 8 அப்படிங்க வகுத்துறேன். சரிங்களா? இதில் பாதி 4, இதில் பாதி 5, இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ ஒரு பீஸோட விலை 5/4ன்னு கிடைக்குது. சரியா? புரியுதா? ரைட். இப்போ அப்படியே வாங்க. இப்போ நான் பாருங்க, ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏல 4 பீஸ் இருக்கா, ஒரு பீஸ் 5/4. அப்போ இங்கே பாருங்க, இந்த 4க்கு 4 கேன்சல், 5 நாளில் முடிப்பார். இதே பி கேட்டாங்கன்னா ஒரு பீஸ் வந்து 5/4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு 4 இன்னும் 8 3 12ன்னு வரும். இந்த 3ஐயும் 5 எப்படின்னா 3 5 15 அப்படின்னு வரும். அவ்வளோதான், 15 நாளில் முடிப்பாங்க. ஆக்சுவலி இந்த கேள்வியில் வந்து பி மட்டும் தனியாக தான் கேட்டிருக்காங்க. பி மட்டும் தனினா 15 நாள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடாடா, சூப்பருங்க. தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஸ்டெப்பே கிடையாது, கட்டன்னு போட்டுடலாம். கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாத்தையும் குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க, அப்போ தான் கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்தது ஒரு ஹோம் ஒர்க்கு. பட் நான் இந்த சம் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க் தரேன். ஃபைனல் சம் 272வது சம் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் 2 பேரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. போன கணக்கில் பி மட்டும் கேட்டாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. இது 19/11/2024 லேட்டஸ்ட் கொஸ்டின். சூப்பருங்க. சரி வாங்க, மடங்கு பேஸ் பண்ணி கேட்டாவே ஏ பி ஏ பிளஸ் பி அப்படின்னு போடுங்கண்ணே. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்க, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அப்போ ஒரு வேலையை ஒரு நேரத்தில் ஏ செஞ்சு முடிச்சா, பி செஞ்சு முடிச்சா, ஒரு வேலையை ஒரு நேரத்தில் பி செஞ்சா அதே நேரத்தில் ஏ 5 வேலை செய்வார். இதான் அவங்க சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஏ பிளஸ் பின்னா 5 1 கூட்டினா 6ன்னு வரும். இப்போ 5 1 6ன்றது மடங்கு குறிக்குது. இதை நான் ரேஷியோவாக மாற்றணும். நான் ரேஷியோவாக மாற்றினா இதை ஏவை அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க, அதில் இருக்கிற நம்பரோட சேர்த்து மீதி இருக்கிற நம்பரை பெருங்க. 1 6 இருக்குது, 1 6 6 அப்படின்னு வரும். அப்போ 6 ஈஸ்ட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ வரல வச்சு மறைச்சிங்க, அது கூட இருக்கிற நம்பரும் மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. 5 6 இருக்கு, 5 6 30. ரைட்டு, ரேஷியோ. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி கண்டுபிடினா ஏ பிளஸ் பிஏ அந்த நம்பரோட சேர்த்து மறைச்சுங்க. மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருங்க. 4 5 5 அப்படின்னு வரும். அந்த 5 இப்படி போட்டுங்க. இப்போ இந்த 6:30:5 சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். சுருக்க முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க, என்னன்னா இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 நாள் குறைவாக வேலை செய்வார். இந்த 40 நாள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டாவே, சப்போஸ் இப்போ ஏ 40 நாள் செய்வார்னா நம்ம ஏவுக்குரியது, இல்லை பி மட்டும் 40 நாள் செய்வார்னா அது பிக்குரியது. ஆனால் இந்த இடத்துல 40 நாள் குறைவாக செய்வார், அந்த குறைவுன்ற ஒரு கீ பாயிண்ட்டை பார்த்துட்டாவே இந்த ஏ கிட்ட இருக்கிறதையும் பி கிட்ட இருக்கிறதையும் கழிச்சுங்க. கழிச்சா ஏ கிட்ட 6 பீஸ் இருக்குது, பி கிட்ட 30 பீஸ் இருக்குது, கழிச்சா 24 பீஸ்ன்னு வரும். அப்போ இந்த 24 பீஸ் தாங்க 40 நாள். அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுது. இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கணும். ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏ கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 30 பீஸ் எவ்வளோ, ஏ பிளஸ் பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் ஒரு பீஸ் கண்டுபிடினா இந்த 24 அப்படியே இந்த இடத்துல வகுத்துருங்க. வகுத்த எவ்வளோ தூரம் வகுக்க முடியும் துவக்கலாம். இதில் பாதி 12ங்க, இதில் பாதி 20. கரெக்டா? ரைட்டு. அப்புறம் இதில் பாதி 6, இதில் பாதி 10ன்னு வரும். ரைட்டு. மறுபடியும் இதில் பாதி 3, இதில் பாதி 5. ஆக்சுவலி 5/3ன்னு வருங்க. ஸோ ஒரு பீஸோட விலை 5/3.
இப்போ இங்க பாருங்க, நான் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. 2 பேர் சேர்ந்துன்னா இங்க 5ன்னு இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த இடத்துல அந்த 5 எடுத்துட்டு வரேன். 5 × 5/3 அவ்வளோதாங்க. நான் டைரெக்டாக என்ன கேட்டிருக்கோம் அதை செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இந்த 6 கூட 5/3 வகுத்து ஆன்சர் சொல்கிறீங்க. இதுவும் ஹோம்ஒர்க் தான். 30 கூட 5/3 வகுத்து ஆன்சர் சொல்கிறீங்க. சரிங்களா? ஏ குறியது பி குறியதுனால நீங்கள் சொல்கிறீங்க, A + B குறியது நான் கண்டுபிடிக்கிறேன். ஆக்சுவலி இது அடிக்க முடியாது. அப்போ 25/3 வருங்க. இப்போ 25/3 இப்படியே இருக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஆப்ஷனில் போய் பார்த்தா இப்படியே இல்லை, 25/3 இல்லை, இன்னும் சுருக்கியிருக்காங்க. கலப்பெண்ணுமா சுருக்கலாம். 3 3ங்க, 8 3 24. அப்போது 25ல் 24 போனால் மீதி 1 இருக்கும். இந்த 1 வந்து 3ஆல் வகுப்படாது, அதை அப்படியே கீழே வச்சுக்கிட்டேன். அப்போ 8 1/3 தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. எப்படின்னா கேளுங்க, ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 272ன்னு போட்டுட்டு ஏக்கு வந்து எவ்வளோ, பிக்கு எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு இப்போ 271வது கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் தான் போட போகிறீங்க. ஏ என்பவர் பிஏ போல 2 மடங்கு வேலை செய்பவர். மேலும் அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? 8/10/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அது ரொம்ப ரொம்ப ஈஸி, அசால்ட்டாக போட்டுடலாம். மேபி நீங்கள் ஏ மட்டும் வேணால் பியும் கண்டுபிடிச்சி கூட சொல்லுங்கள். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போதுங்க. இந்த 6 சமுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே வேணாம் இந்த மடங்குக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 36 நாள், பி 48 நாள், சி 30 நாள், டி 32 நாள். மேபி புரியலன்னு சொல்லுங்கள். புரிஞ்சால் 1க்கு 2 முறை பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சு போனால் எப்படி புரியுதோ, நான் என்ன மாதிரி சொல்லியிருக்கணும் அதெல்லாம் குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டைப்பை முடிச்சுட்டு அடுத்த டைப்புக்கு போயிடலாம். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.